இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்து வந்திருக்கிற மக்கள் குளோபல் சிட்டிசனா நாங்க இன்னைக்கு மாறி நிக்கிறோம். நீங்க எங்க கிட்ட வந்து மும்மொழியை படி 4 மொழியை படினா நாங்க 16 மொழியை கூட படிப்போம். எங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஆனா நீ வந்து இந்த மொழி எங்கள் மொழியை அழிக்க நினைத்து ஒரு மொழியை திணிக்கிற போதுதான் பிரச்சனை வருது. இன்னைக்கு எத்தனை மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. அந்த அழிவின் விளிம்பிலிருந்து நம்ம எப்படி அதை மீட்டு இருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியான போராட்டங்களும் மற்ற மொழியின் மீது மற்ற மொழியை வைத்து நம் மீது வரக்கூடிய ஆதிக்கங்களையும் தடுத்ததுனால அப்போ நீங்க இன்னைக்கு பிஜேபியும் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழுங்கிறது இங்க எங்களுக்கு வந்து இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இது எங்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை. அந்த உணர்வு சார்ந்த பிரச்சனை. உரிமை அந்த உணர்வு இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? அவங்க சொல்றாங்களா? தமிழர்கள் மேல உரிமை இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உரிமை இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு நிதி வரல தாங்கனியா இது வரைக்கும் கேட்டதே இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கும் நெறியாளரா இருக்கிற உங்களுக்கும் தமிழ் தாய் வாழ்த்து, எனக்கும் தமிழ் தாய் வாழ்த்து தானே. அண்ணாமலை ஆட்டுக்குட்டி குரூப்புக்கும் அதான தமிழ் தாய் வாழ்த்து. அப்ப நீங்க ஏன் என்ன ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலன்னு கண்டிக்க மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க? சரி, கண்டிக்க கூட வேண்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு ரிக்வெஸ்டாக சொல்ல வேண்டியதானே. அப்போ தமிழர்கள் மீது எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருந்துட்டு எங்களுக்கும் தமிழ் உணர்வு இருக்குன்னா யாருங்க நம்ப முடியும்? இத தமிழ் உணர்வுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்?